லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப நீங்க இது அம்மா கிட்ட சொல்லிட வேணாம் பெரியம்மா. பூஜையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேதா கிட்ட எப்ப எதை சொன்னா என்ன நடக்கும்னு உங்க எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும்டா. நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஜென்மத்துல உனக்கு வித்யா தான் பொண்டாட்டி. அதுக்கு அந்த தெய்வமே சாட்சி. ஆனா இந்த விஷயம் எந்த சூழ்நிலையிலயும் உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. என்ன எனக்கு தெரியக்கூடாது? சொல்லுங்க, என்ன எனக்கு தெரியக்கூடாது? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்ன? எல்லாரும் ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்த உடனே அப்படியே பேச்ச நிறுத்திட்டீங்க. வித்யா, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு. வித்யா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க அத்தை கூட சண்டை போடாம இருக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணணுமா? அத உங்களுக்கு தெரியாம உங்க பசங்களை செய்ய சொல்றாங்க. அதான். நான் உங்க தங்கச்சி கூட சண்டை போடாம இருக்கிறதுக்கு பூஜை? நீங்க யாகமே வளர்த்தாலும் எங்க சண்டையை சரி பண்ண முடியாது. அதுக்கு உங்க தங்கச்சி மாறணும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு டைம் வேஸ்ட் பண்ணாம வேற வேலை இருந்தா போய் பாருங்க. வித்யா, குங்குமம் குங்குமம். வித்யா, சொல்லுங்க மாமா. நீ உன் நெத்தியில மேல் பகுதியில குங்குமம் வச்சிருந்தியா? இல்லையே. இல்ல மாமா. இல்லையே, குங்குமம் வச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, நீங்க வேதாக்கு குங்குமம் வச்சுட்டீங்கல்ல, அந்த ஞாபகத்துல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ எப்படி உச்சி வகட்டுல குங்குமம் வைக்க முடியும்? ஓ, உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? போங்க. இவருக்கு தெரிஞ்சா நேரா வேதா கிட்ட போய் உண்மையை சொல்லி பெரிய கலவரத்தையே நடத்திடுவாரு. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அண்ணா போதுண்ணே. ஏய், உங்க ஆசை தீர குடிங்கடா. யாருண்ணே நீ? எங்களுக்காக ஏன் இவ்வளவு செய்யற? செய்யணும்னு தோணுச்சு, அதான் செய்யறேன். பல வருஷமா நீங்க ஜெயில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமாண்ணே, ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்லண்ணே. ஓ, இந்த ஊருக்காக தான் சம்பவம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம். இப்ப ஒருத்தனும் எங்களை கண்டுக்க மாட்டேன்றான். அதான் நான் பண்றேன்ல. குடி மட்டும் இல்ல, வேற ஒரு முக்கியமான விஷயமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னண்ணே? ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணா? எங்க? அத நான் சொல்றேன், நீங்க முதல்ல குடிங்க. ஆள் எப்படி இருப்பானே? நீங்க அடிச்ச சரக்க விட செம்ம போதையா இருப்பா. அந்த வீட்டுல அவ மட்டும் தனியா தான் இருப்பா. புது ஆளுங்க போனா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவா, ஆனா நீங்க தான் சமாளிச்சுக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வீட்டை மட்டும் காட்டுங்க. அதோ தூரமா தெரியுது பாரு. மனுஷா, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருண்ண. கதவு பூட்டிக்கோ. பாய். சீக்கிரம் வந்துரு கார்த்திக். சரி மனுஷா, போயிட்டு வரேன். அந்த வீடுதான். அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா தான் இருப்பா.
நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே. அதுக்கெல்லாம் சரியான ஆள் ஒருத்தர் இருக்கான். அவளை நாங்க பாத்துக்கிறோம். டேய் சீக்கிரம் குடிங்கடா. வாங்கடா போலாம். ஹே மானசா, என்னையா வேண்டான்னு சொன்ன? இன்னையோட உன் வாழ்க்கை நாசமாக்க போகுதுடி. கார்த்திக், யாரு? நாங்க தான் கதவை தோற. நாங்கன்னா யாரு? கதவை தோற தெரியும். டேய், யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். ஆமா. போன் இங்க வச்சுட்டு போயிருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? சஞ்சய் எனக்கு கால் பண்ணுவோம். கதவை தோற. அண்ணா, போன் எடுண்ணா.
விடு அண்ணா. சஞ்சய், ஒருத்தரையும் விடாத. அண்ணா, மனுஷா யார் அவனுங்க? தெரியலண்ணா. கார்த்திக் வீட்ல இல்லாத நேரம் கதவை தட்டிட்டு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்கண்ணா. சரி அழாத. அம்மா நில்லு. உன்னோட இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் உதவி பண்ணிருப்பேன். இப்ப உனக்கு உதவி பண்ணதுனால உன்னை நான் ஏத்துக்கிட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன நெருங்கி வராத. உனக்கு எனக்குமான உறவு எப்பவும் முறிஞ்சு போச்சு. அது எப்பவுமே மாறாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. மனசா மனசா என்னாச்சு மனசா? ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா மட்டும் பத்தாது, அவளை பாதுகாப்பா வாழ வைக்கவும் தெரியணும். அது முடியலனா நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்ட். சஞ்சய், கிளம்பலாம். வேதா, சஞ்சய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஒருக்கி ராஸ்கல்ஸ் கிராமத்துல கூட எப்படி இருக்கானுங்க. நல்ல வேலை வேதா, நீங்க 2 பேரும் சரியான நேரத்துக்கு போனீங்க. இல்லனா மானசாவுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவ. ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம்னு பாசத்தை கொட்டி வளர்த்தோம்க்கா. ஏங்கா, அவளுக்கு நாம எந்த குறையும் வைக்கலையேக்கா. அப்படி வளர்ந்தவ இன்னைக்கு நடு ரோட்ல காப்பாத்த யாருமே இல்லாத அனாதை மாதிரி மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி வராக்கா. அத பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போன மாதிரி இருந்ததுக்கா. இதெல்லாம் யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்தாலே என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஆனா ஏன் பொண்ணு வேதா, மகாராணி மாதிரி வாழ வேண்டியவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாக்கா? அவசரப்பட்டு அவளே அவளோட தலை மேல மண்ணை வாரி போட்டுக்கிட்டாளேக்கா. இனிமே அவளோட விதி மாறுமா? கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த கூட துப்பு இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறா. வெளியூருக்கு வந்திருக்கோம்,
பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுங்கிற அறிவு கூட இல்லாம இருக்கான். வேதா வேணும்னு பண்ணிருக்க மாட்டாருமா. கேர்லெஸ்கா, கேர்லெஸ். ஒரு அழகான பொண்ணு அவனுக்கு ரொம்ப ஈஸியா வைஃபா கிடைச்சிட்டா இல்லையா? அதான் அதோட அருமை அவனுக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம்க்கா, பெத்தவங்களோட பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிறதுக்கு இவளோட வாழ்க்கை தான்க்கா ஒரு உதாரணம். அவ என் பொண்ணே இல்லைன்னு வீட்டு வாசல்ல தலைமுழுகின நீ இப்போ உன் பொண்ணுக்காக இவ்ளோ வருத்தப்படுற. இனி எதையும் மாத்த முடியாது வேதா. அவ கழுத்துல அந்த பையன் கட்டின தாலி இருக்கு. ஆனா நாம அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நாம அவ வாழ்க்கையை சரி பண்ணிடலாம் வேதா. அவளோட எல்லா கஷ்டமும் ஒரு செகண்ட்ல தீந்துடும் வேதா. இல்லக்கா, இது அவ செஞ்ச தப்புக்கான தண்டனை. அத அவ அனுபவிச்சுதான் ஆகணும். நான் இப்போ இல்ல, எப்பவுமே என் மனச மாத்திக்கவே மாட்டேன். வேதா, இனி அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதக்கா. பெரியமா, அம்மா என்ன சொல்றாங்க பெரியமா? மானசா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத அவளால தாங்கிக்க முடியலப்பா. அதே நேரம் மானசா அவளை கஷ்டப்படுத்திட்டு போனதை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. எந்த தாய்க்கும் அவன் நிலைமை வரக்கூடாது. அம்மா கோவமா கார்ல ஏறி வந்துட்டாலும் வீடு வர வரைக்கும் கண்ணில் கண்ணீரை தேக்கி வச்சிருந்தாங்க பெரியமா. வெளிப்படையா அழக்கூட முடியாத நிலைமை. என்னாலே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. தன் பசங்க கஷ்டப்படுறத பாக்குற எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த வலி இருக்கும்பா. பேரண்ட்ஸோட பேச்சை மீறி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அது பேரண்ட்ஸை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுன்னு நான் தினம் தினம் அம்மாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் மானசா விட நான் பெரிய தப்பு பண்ணிருக்கனே. அது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு பயமா இருக்கு பெரியமா. அவங்களை ஏமாத்துறோமேன்னு ரொம்ப கில்ட்டியாவும் இருக்கு. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லடா. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வேதாவுக்கு தெரியவே கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது தெரியாமலேயே நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேரணும்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி, ஒரு பரிகாரத்துல எப்படியோ நாங்க தப்பிச்சிட்டோம். சாமி பிரீத்தி ஏத்துக்கலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் 2 விஷயம் இருக்கு பெரியமா. தப்பி தவறி சாமி அவளுக்கு மாலை எடுத்து போட்டுட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அம்மாவோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. உங்க உறவு அந்த சாமி போட்ட கணக்கு, அது தப்பாகாது. இந்த கோவில் விட்டு போகும்போது பிரீத்தி உன் லைஃப் விட்டு போயிடுவா. கண்டிப்பா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீ கவலைப்படாத, சரியா? சரி சரி, வா சாப்பிடலாம். வா, நீங்க போங்க, நான் வரேன். அடிங்கடா. கூப்பிட்டோன்னே வர சாமி ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரல? எதுவும் தெய்வ குத்தம் ஆகி இருக்குமோ? என்னாச்சுங்க ஐயா? தெரியலம்மா. இவர்தான் நமக்கு எப்பவுமே சாமி ஆடுறவரு. மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை சாமி அழைச்சி குறி சொல்றவரு. கூப்பிட்டோன்னா வர அந்த கருப்பன் இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரமாயும் இறங்கி வரலன்னு தெரியலம்மா.